வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியலாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக வந்து நடந்துக்கிறாருங்க. ரேணுகாவையே வந்து எதிர்க்கிற துணிவு வந்து வந்துருச்சு நம்ம விஜய்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகா மேலே வந்து பயங்கர கோபத்தோட பயங்கர கிளாஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு. விஜய் வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து சாஃப்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கியா, சும்மா தேவையில்லாமலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காது. நல்லா தானே வந்து இருக்க. உனக்கு வந்து அம்னீஷியா வந்து இருந்தது ஓகே தான். ஆனால் இப்போ வந்து தெளிவாக தானே வந்து பேசுகிறேன். என் கழுத்தில் வந்து தாலியை கட்டு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு மட்டும் தெரியுது. இப்போ வந்து ஒரு தோசையை வந்து ஒழுங்காக சுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியல. மல்லிக்கு வந்து அப்படியாப்பட்ட ஒரு தோசையை வந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கே. உனக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கொழுப்பு இருக்கணும், எந்த அளவுக்கு வந்து திமிரு இருக்கணும். என்னைக்காச்சும் வந்து மல்லி வந்து இந்த மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் வந்து உனக்கு வந்து ஏதாச்சும் வந்து பண்ணியிருக்கலாம். எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ண ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பார்த்தோன்னா கையோங்கிற அளவுக்கு வந்து போயிடுது. உனக்கெல்லாம் வந்து அறிவு ஏதாச்சும் வந்து இருக்கா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு பலார்னு வந்து கன்னத்திலே வந்து அரையிறதுக்கு வந்து போயிட்டாருங்க. அப்பாடி சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ தாண்டா எனக்கு வந்து நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். எப்படியோ வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து அப்படி சொல்லாத இப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் நம்ம விஜய் இருந்துட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இல்லாமல் எப்படியோ வந்து சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ வந்து இப்பயாச்சும் வந்து மல்லிக்கு சாதகமாக வந்து அந்த தோசை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து இப்பயாச்சும் வந்து புரிய வந்திருக்கு. அது வரைக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை கீசை எல்லாத்தையுமே வந்து பேசிக்கிட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா இருந்துட்டு நம்ம வந்து கல்யாணம் முடிஞ்சுட்டு தான் ஹனிமூன் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹனிமூனா என்னது, இங்கே வந்து மல்லி வந்து இப்படி வந்து இருக்கா. ஸோ அப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது நாம் வந்து எப்படி வந்து மல்லியை வந்து ஹனிமூன் வந்து ரேணுகா கூட வந்து போக முடியும். மல்லி வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கூட வந்து உன்னை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து கஷ்டப்படக்கூடாது, நான் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து நமக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்கா. அவன் முன்னாடியே வந்து நீ வந்து ஹனிமூன் வந்து போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயம், இதெல்லாம் வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே வந்து முடியாது ரேணுகா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து டக்குன்னு வந்து தோசை சுடுறதுக்கு வந்து அமிச்சார். அந்த தோசையை வந்து சுட்டுட்டு வந்து எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எப்படியாப்பட்ட ஒரு கேடி வேலை வந்து பண்ணா பார்த்தியா. அந்த கேடி வேலைக்கு தாண்டி வந்து உனக்கு வந்து பரிசு வந்து நம்ம விஜய் வந்து கொடுத்துருக்காரு. இதுவே வந்து நீ மல்லி வந்து பண்ணியிருந்தா மல்லியை வந்து அடி கூட வந்து அடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக வந்து பலார்னு கன்னத்திலே வந்து ஒன்று வந்து விட்டுருப்பாரு. என்ன மல்லி இது, என்ன எதுங்க, யாரை வந்து கொல்றதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை வந்து அடித்து கூட வந்து அடிச்சிருப்பார். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அடிக்காதது ஏன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு, அடிக்கிறதுக்கு வந்து போனார். அதை வந்து அடிச்சிருக்கணும். இந்த ரேணுகா வந்து போட்டு வந்து பொழந்திருக்கணும். ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து சும்மா வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கா, அதை முதல்ல வந்து கண்டுபிடிக்கணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து எதுவும் வந்து கண்டுபிடிக்காமல் இப்படி வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கே அப்படிங்கிறபோது வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வந்து பயங்கர கிளாஷ் ஆகுது. என்ன ராஜுமா எனக்கு வந்து செட்டப் பண்ணி வந்து தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து விஜய்க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மாமாவுக்கும் இந்த சுடருக்கும் இந்த ரேணுகாவுக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறதுலேயே வந்து தீவிரமாக வந்திருக்கீங்களே. அது வந்து 1,00,000 புடவை, அதுக்கப்புறம் வந்து அது வாங்குறது என்ன, இது வாங்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் ஃபோக்கஸ்டாக வந்து அதில் தான் வந்திருக்கீங்க. அப்போ வந்து காசு வந்து எனக்கு வந்து எப்படி வந்து விஜய் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வந்து வைப்பீங்க. மல்லியை வந்து துரத்துறேன்னு வந்து சொன்னீங்க. ஆனால் மல்லியை வந்து துரத்துனது மாதிரி வந்து எனக்கு வந்து தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேணுகா வந்து வந்திருக்கா. அவள் வந்து பண்ணுறது எல்லாமே வந்து பக்கா 420 வேலையாக வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு வந்து எப்படி வந்து நம்பிக்கை வந்து வரும். கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து மல்லி கூட வந்து சேர்த்து வைப்பீங்க, விஜய் கூட வந்து என்னை வந்து சேர்த்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில. நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு வந்து எதிராக வந்து இருக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு ராஜேஸ்வரி கிட்ட வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன்டி உனக்காக வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டு இல்லை அவளை வந்து துரத்துட்டு இவளை வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவளையும் வந்து போட்டு தள்ளிட்டு நாம் வந்து அழகாக வந்து உன்னை வந்து சேர்த்து வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டால் நீ வந்து அதெல்லாம் வந்து முடியாது, நீ வந்து எனக்கே வந்து பாடம் வந்து எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ அந்த அளவுக்கு வந்து போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி என்னது ரஞ்சிதா இருந்துட்டு பயங்கரமாக வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. என்ன தான் வந்து பிளான் போட்டாலையும் வந்து ஒரு அணியும் வந்து வேலைக்கு ஆகாது. விஜய் வந்து பார்த்தோன்னா இப்போவே வந்து பார்த்தோன்னா ரேணுகா வந்து திட்டுற லெவலுக்கு வந்து போயிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது வாய்ப்பே வந்து கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலையும் வந்து நம்ம விஜய் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. விஜய் வந்து ஏற்கனவே வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னதுலேருந்தே வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து கொஞ்சம் வந்து அப்படியே வந்து ஒரு தயக்கமாகவே வந்திருக்கு. தாலி வந்து கட்டலாமா வேணாமா,
இல்லை வந்து கட்டினா வந்து நல்லதா நல்லது இல்லையா அப்படிங்கிற மாதிரியே வந்து விஜய் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது. இந்த ரேணுகா வந்து எதிர்த்ததுலேயே வந்து தெரிஞ்சு போச்சு விஜய்க்கு வந்து சுத்தமாக வந்து உடன்பாடு வந்து கிடையாது. எப்படியாச்சும் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தணும், மல்லி தான் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து தெரிஞ்சு போச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு வந்து நாட்கள் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. இந்த டிஎன்ஏ மேட்ரு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நாட்கள் வந்து கூடுதலாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் வந்து அந்த டிஎன்ஏ வந்து முன்னாடியே வந்து வந்துடணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப வந்து ஒரு யூனிக்கான விஷயமா வந்து இருக்க போகுது. எப்படியாச்சும் அந்த ரிசல்ட் வந்து வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இவ வந்து உண்மையான ரேணுகா இல்லை. உண்மையான ரேணுகா வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததில் கதிரேசனுக்கும் இந்த யாருக்கு இந்த ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கால, ஒரே மாதிரியான பிளட் டெஸ்ட்டு தானே இருக்கும். இது வந்து கதிரேசனுடைய பொண்ணு இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனையை வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, டாடா.